மக்களுடைய நெற்களஞ்சியமாக இருந்த இந்த தொகுதி இன்று பாலைவனமாக மாதங்களுடைய கருத்து கணிப்புகள் இது மூன்றாவது அணி அல்ல, முதலாவதாக வரக்கூடிய அணி என்று சொல்லத்தக்க அளவில் மாறி ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்களே தவிர இந்த தொகுதியினுடைய காவிரி பிரச்சனை 24 மணி நேரமும் மின்சாரம். இங்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் திமுக அதிமுக இரண்டும் பழிவாங்கும் அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டை ஒருவர் ஆள வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடியாகத்தான் இருக்க முடியும் என்று மக்கள் நம்புகிறார். எதனால்? அவரோட பெரிய சூப்பர் ஹீரோ இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சவால் விடுப்பதில் அவர்கள் எப்பொழுதுமே முன்னிலையில் இருப்பவர்கள். சவால் விடுப்பதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த மாதிரி எத்தனை சவால்களை தமிழக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தேவை, இந்த திட்டத்தில் உங்களுடைய பங்கு என்ன, உங்களுடைய நிலை என்ன, இந்த மீத்தேன் திட்டத்தினுடைய சாதக பாதகங்களை பற்றி இந்த மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க நீங்கள் தயாரா? இன்று திராவிட முன்னேற்ற கழகம் மீத்தேன் திட்டத்தில் மட்டுமல்ல, மத்தியிலே யார் பிரதமர் என்பதை கூட சொல்ல முடியாத நிலையில் தான் இருக்கிறது. அவர்களுடைய நிலைப்பாடு மத்திய அரசாங்கத்தில் என்னவாக இருக்க போகிறது என்பதை மக்களுக்கு அவர்கள் கூற தயாராக இல்லை. ஆனால் அதற்கு மாற்றாக மிக தெளிவாக முடிவெடுப்பதற்கு மக்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த வகையில் இந்த முறை தஞ்சாவூரிலே உணர்ச்சி அரசியல் எடுபடாது. இப்போது வளர்ச்சி அரசியலுக்கான நேரம் நெருங்கிவிட்டது.